தமிழ்நாட்டின் உரிமைகள் தொடர்ந்து புறக்கணிக்கப்பட்டு வருவது பழைய கதை. ஆனால் புதிய ஆபத்து வாசலில் வந்து கதவை தட்டுகிறது. அதுவும் தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் 2026ஆம் ஆண்டு மக்களவை தொகுதி மறுவரையறை மேற்கொள்ளப்பட உள்ளது. ஒவ்வொரு மாநிலமும் எத்தனை எம்பிக்களை மக்களவைக்கு அனுப்ப வேண்டும் என்பதை முடிவு செய்வதுதான் மக்களவை தொகுதி மறுவரையறை. 1976ஆம் ஆண்டில் இந்திய அரசு 42வது சட்ட திருத்தத்தை நிறைவேற்றியது. அதன்படி மக்களவையில் ஒவ்வொரு மாநிலத்துக்கும் உள்ள பிரதிநிதித்துவ தொகுதிகளின் எண்ணிக்கை மாறுதலுக்கு இடமின்றி 543ஆக நிறுத்தி வைக்கப்பட்டது. அதன் பின் 2001ஆம் ஆண்டில் 84வது முறையாக அரசியலமைப்பு சட்டம் திருத்தப்பட்டது. 2026ஆம் ஆண்டு வரை 543 மக்களவை உறுப்பினர்கள் என்ற எண்ணிக்கையை தொடர வேண்டும் என உறுதி செய்யப்பட்டது. இந்த சட்ட திருத்தம் வரும் 2026ஆம் ஆண்டோடு முடிவடைகிறது.